வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல சப்பாத்தி பூரிக்கு ரொம்பவே ஈஸியா ஹெல்த்தியா ஒரு சைட் டிஷ் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதற்கு தேவையான பொருட்கள் 3 தக்காளியை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன், 2 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், 1 கப் பாசிப்பயிறு எடுத்து வச்சிருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பூண்டு பற்களை உரிச்சு வச்சிருக்கேன், கொஞ்சமா தேங்காய். ஃபஸ்ட்டு இந்த பாசிப்பயிரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 7-8 விசில் குக்கரில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா குலைவாக வேக வச்சுக்கணும் இந்த மாதிரி. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக சின்ன வெங்காயம் சேர்த்து கூட செய்யலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு 20 நிமிஷத்தில் இந்த சைடிஷ் செய்ய போகிறோம், அதனால தான் நான் பல்லாரி வெங்காயம் சேர்த்து செஞ்சுட்ருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் நிறைய உரித்து சேர்த்து செய்யுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சைடிஷ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி பூரிக்கு. பாசிப்பயிரை நம்ம முத நாளே ஊற வச்சு அதை முளைக்க வச்சு கூட செய்யலாம், அது இன்னுமே டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணால் அதை எங்கிட்டாவது ஒரு ஓரமாக தூக்கி வச்சுருவாங்க. இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணி சேர்க்கும் போது அதோட சத்துக்கள்லாம் நம்ம உடம்புல வந்து சேர்ந்துடும். நம்ம குக்கிங் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே கருவேப்பிலை சேர்த்து வதக்கி அரைச்சி தான் செய்வேன். வெயிட் லாஸ் பண்ணணும் டயட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த சைட் டிஷ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பாசிப்பயிறு வந்து ரொம்பவே ஹெல்த்தி, வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே உதவும். வாரத்தில் ஒரு நாளாவது பாசிப்பயிரை ஏதாவது ஒரு விதத்தில் உங்கள் உணவில் சேர்த்துக்கணும். பாசிப்பயிரில் ஏகப்பட்ட சத்துக்கள் அடங்கி இருக்கு. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு தேங்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு, கிராம்பு, பட்டை, சோம்பு, 2 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், இதையும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஜாரையும் கொஞ்சம் கழுவி தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம தக்காளி வெங்காயம் ஆல்ரெடி வதக்கி தான் சேர்த்துருக்கோம், அதனால ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. உடனே மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன், 2 ஸ்பூன் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு கொதி நல்லா கொதிச்சு வரட்டும். மசாலா எல்லாம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டணும். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்கிற பாசிப்பயிரை நல்லா மசிச்சு விட்டு இதில் சேர்த்துக்கலாம். பாசிப்பயிறு நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகணும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பாசிப்பயிரும் மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த குருமாக்கு உருளைக்கிழங்கும் சேர்த்து செய்யலாம். நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு வச்சுருக்கேன், அதை மட்டும் மசிச்சு இதோட சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வெறும் பச்சை பயிறு மட்டுமே போதும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த குருமாக்கு தேங்காய் இல்லாமலும் செய்யலாம். தேங்காய் வேண்டான்னு நினைக்கிறவங்க வந்து தக்காளி வெங்காயம் வதக்கும் போதே இஞ்சி, பூண்டு, சோம்பு, பட்டை, கிராம்பு அது எல்லாத்தையும் தக்காளி வெங்காயத்தோடையே வதக்கி பேஸ்ட் பண்ணி செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டுட்டு
லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான பாசிப்பயிறு குருமா ரெடி. ரொம்பவே குயிக்காக ஈஸியாக செய்கிற இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.